Miracle Life Media. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. நான் தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்று சொல்லுவார். அப்பொழுது அவர்கள் என்ன கேட்பார் என்று சொன்னால், நியாயத்தீர்ப்பு நாட்களிலே, ஆண்டவரே, நீங்கள் எப்போ என்கிட்ட பசின்னு சொல்லி வந்தீங்க? உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம போயிட்டேன். என்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு துணி இல்லை, எனக்கு துணி கொடுன்னு கேட்கலையே. நான் அடைக்கப்பட்டவனாய் காவலில் இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், என்னை விசாரின்னு சொல்லவே இல்லையே. நான் எப்போ உன்னை விசாரிக்காமல் போனேன்? எப்போ என்கிட்ட தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்னு கேட்டீங்க, நான் கொடுக்காம போயிட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது ஆண்டவர் சொல்லுவாராம், உங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறியோருக்கு, யாருக்கு எவன் ஒருவனுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். யாருக்கு உதவி செய்யவில்லையோ அதை நீங்கள் எனக்கே செய்யவில்லை என்று அவர் சொல்லுவாராம். அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம், ஐயோ, எவ்வளோ பேருக்கு நான் நன்மையை செஞ்சுருக்கிறேன். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்துக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு பண உதவி செஞ்சுருக்கிறேன். ஆனாலும் எங்களுக்கு நன்மையான ஒரு பேர் கிடைக்கல, கெட்ட பெயர் தான் எனக்கு வருது. மறுபடியுமா நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் செய்யணுமான்னு கேட்குறீங்களா? அருமையான தெய்வ ஜனமே, பூமியில் வாழ்கிற அந்த கொஞ்ச நாட்கள், பிறக்கிற ஒரு நாள், சாகிற ஒரு நாள், அந்த இடைப்பட்ட நாட்களில் கொஞ்ச நாள் வாழ்கிறோமே, அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கவில்லை. ஒரு கூட்டம் அவரை புகழ்ந்தது, இன்னொரு கூட்டம் அவரை அடித்து கொலை செய்தது. ஆகையினால் பச்சை மரத்துக்கே அந்த பாடு என்று சொன்னால், நானும் நீங்களும் பட்டு போன மரம். ஆனாலும் அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் மட்டுமல்ல, நாம் செய்கிற செயலில் தாங்க. நம்முடைய சமுதாயத்தில் நம் முன்னாடி வாழ்கிற மக்கள் நம்மை விட சிறியவர்களாக, அதாவது வறுமையின் கோட்டில் வனாந்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நாங்களே கஷ்டப்பட்டால் தான் எங்கள் பிள்ளைங்களை வளர்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், இன்னும் எவ்வளோங்க நாங்கள் நன்மை செய்கிறது அப்படின்னு சொல்லி. வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபு 4:17, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை நீ செய்ய தவறாது, அப்படி நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லி. இன்னும் வேதத்தில் அநேக இடத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது, நன்மை செய்து பாடுகளை அனுபவி, நன்மை செய்வதனால் நீ சோர்ந்து போகாதே, நன்மை செய்வதனால் நீ ஏற்ற காலத்தில் அறுப்பாய், நன்மை செய்வதனால் உனக்கு மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது எப்படி நமக்கு சாட்சியாக வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு வேளை கேட்கலாம், யாருக்குங்க நான் நன்மையை செய்யணும் சொல்லுங்க, எப்படிங்க, பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, நாங்கள் கஷ்டப்படுறவங்க நாங்கள் கூட, அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய குடும்பத்திலும் அல்லது நம்முடைய அக்கம் பக்கத்தில் நம் கண் முன்னாடி எத்தனையோ ஏழை பிள்ளைங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நம்முடைய கிராமத்தில் அல்லது பட்டணத்தில் கூட, நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் கூட எத்தனை பிள்ளைங்க, குறிப்பாக இந்த மாதத்தில் பெற்றவங்க கண்ணீர் வடிக்கிற ஒரு வருஷமாக இருக்கும், மாதமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷனை நம்ம செய்யணுமே, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், காலேஜ்க்கு அனுப்பணும், அட்மிஷன் கட்டணும், ஃபீஸ் கட்ட முடியல, என்ன செய்யறது, எங்கே போய் நம்ம கணத்து வட்டிக்கெல்லாம் கேட்பது, 10% 20% எங்களால் வாங்கி கட்ட முடியலையே என்று சொல்லி எத்தனையோ செப குறிப்புகள் வரும். வேதனையோடு நாங்கள் செபிப்போம், ஆனாலும் கர்த்தர் வாசல்களை திறப்பார். அருமையான தெய்வ ஜனமே, நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு இல்லைங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, 2 வஸ்திரம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுக்க கடவுள் என்று சொல்லி. நம்மை விட
வறுமையின் கோட்டில வனாந்தரமான வாழ்க்கையில அடுத்த வேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாத மக்கள் எத்தனை பேர் உண்டு. ஒருவேளை ஆகாரத்தை வாங்கி கொடுக்கலாம், சில ப்ரொவிஷன்ஸை வாங்கி கொடுக்கலாம், ஒரு மாதத்திற்கான தேவைகளை கொஞ்சம் சந்திக்கலாம், ஏதாவது ஒரு ஃபீஸுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் போய் கொடுக்கலாம், ஒரு அட்மிஷனுக்கு உதவி செய்யலாம். ஏன் அந்த அளவுக்கெல்லாம் எங்ககிட்ட வசதி இல்லைங்கன்னு அப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? நம்மால் முடிந்த அளவுக்கு திராணிக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு டிஃபன் கேரியர் வாங்கி கொடுக்கலாம், ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஷூ ஒரு சாக்ஸ் அதை வாங்கி கொடுக்க கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்க முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் உதவி செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாருங்க. நம்மக்கிட்ட திராணிக்கு மிஞ்சி நம்ம செலவு பண்ணணும்னு சொல்ல எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரோ அந்த அளவுலேருந்து ஒரு பகுதியை இந்த ஏழை ஜனங்கள் நீங்கள் கொடுத்துட்டு பாருங்க, உங்களுடைய வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றுவார். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாராம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் பிறர்க்காக பரிதபித்தால், பிறர்க்காக ஜெபித்தால், பிறர்க்காக உதவி செய்தால் நான் உங்களுக்காக உதவி செய்வேன், நான் உங்களுக்காக பரிதபிப்பேன், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவேன், உங்கள் குடும்பங்களை உயர்த்துவேன், உங்கள் குடும்பங்களை அநேகர் அண்ணாந்து பார்க்க முடியாது மலை மேல் உள்ள ஒரு பட்டினமாக மாற்றுவேன். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நம்மால முடிஞ்ச உதவிகளை மற்ற ஏழை எளியோர் நம்மை விட வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அருமையான தெய்வ சனமே, இப்படி நன்மை செய்வதனால் அநேகர் என்ன செய்திருக்காங்களாம், தேவ தூதர்களை கூட அவர்கள் சேவித்திருக்கிறார்களாம். பார்த்தீங்களா? ஒரு சின்ன கதை நடந்த சம்பவங்க. விக்டோரியா மகாராணி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வாழ்ந்த நாட்களில் அவங்க செய்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அவங்க ஒரு நாள் மாளிகையில் உட்காந்துட்டு இருந்தாங்களாம், இரவு உடை போட்டுட்டு இந்த நைட்டிலே இருந்தாங்களாம். திடீர்னு சொல்லி சாயங்காலமான ஒரு மாலை வேலையில் வெளியில் போயிட்டு கொஞ்சம் காற்றை சுவாசிச்சுட்டு வரலாம், நல்லா இருக்கு இயற்கை அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் மட மட என்று சொல்லி மழை பெய்ய ஆரம்பித்தான். இடி முழக்கம் மின்னல் என்ன செய்யுதுன்னு தெரியல. அவங்க முழுமையாக நனைஞ்சிட்டாங்களாம். வீட்டுக்கு வருவதற்குள்ளாங்க, என்ன இது வாக்கிங் தானே போனோம், இவ்வளோ சீக்கிரம் மழை வந்துருச்சே, நம்ம நனைஞ்சிட்டோமே, நம்ம எங்கே போய் ஒதுங்கிறதுன்னு சொல்லி ஒதுக்குப்புறமான இடம் கிடைக்காம தவிச்சாங்களாம். ஒரு தூரத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன குடிசை இருந்துச்சான். வேகமாக நடந்து போய் அந்த குடிசையை தட்டுனாங்களாம். அந்த குடிசையை தட்டின உடனே அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெண்மணி வெளியில் வந்தாங்களாம். அவங்க இவங்கள பார்த்துட்டு, ஐயோ வயசான அம்மாவாக இருக்காங்க, இப்படி மழையில் நனைஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு துண்டினால் அவங்களுடைய தலையை தொடச்சி மாற்று துணியை கொடுத்து அவங்களுக்கு உடுத்தி வித்து அவங்க வீட்டில் என்ன செய்திருந்தாங்களோ அதை சூடு பண்ணி அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்க மகாராணி விக்டோரியா அப்படின்னு தெரியாது. யாரோ ஒரு வயசான தாய் வந்திருக்காங்கன்னு சொல்லி உபசரிச்சாங்களாம். அந்த அம்மா மழை நின்னோன்னு சொன்னாங்களா, அம்மா ரொம்ப நன்றி, என்னை நேசத்துக்காக நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி உஷாராக போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். அவங்க மாளிகையில் சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு அவங்க மகாராணின்னு தெரியாது. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் கழித்து அவங்க வீட்டில் இருக்கிற இராணுவ வீரர்களை போல இருந்த அந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஒரு 3 குதிரையில் 3 பெட்டியில் அவங்க தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்களாம். பாருங்க, அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த பெண்மணி வீட்டுக்கிட்ட குதிரை சத்தத்தோடு அந்த வீரர்கள் வந்தாங்களாம். என்ன குதிரை சத்தம் வருதுன்னு சொல்லி அவங்க திரும்பி திரும்பி பார்க்கும்பொழுது வெளியில் கதவை தட்டுனாங்களாம். தட்டின உடனே அந்த பெண்மணி வெளியில் வந்தாங்களாம். வந்த உடனே அவங்களுக்கு பயந்துட்டாங்க, யாரெல்லாம் 3 பேர் வந்திருக்காங்களே இங்கே குதிரையில், இவங்க யாராக இருக்கும்னு. அப்போ முதல் வீரர் சொன்னாராம், அம்மா இப்போ ஒரு வயசான அம்மா வந்தாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க ஒரு வயசான அம்மா வந்தாங்க, அவங்களோட ஆட்கள் நாங்கள் தாம்மா, அவங்க வேறு யாரும் இல்லை, விக்டோரியா மகாராணி அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா அதிர்ச்சி ஆகிடுச்சோம், ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒரு மகாராணியே வந்திருக்காங்களே, நமக்கு தெரியலையேன்னு சொல்லி. அப்போ அந்த வீரருங்க சொன்னாங்களா, நீங்கள் நல்லா நேசிச்சிங்களா, நல்லா உபசரிச்சிங்களா, உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொடுத்து மாற்று துணையை கொடுத்து நேசித்தீங்களாமே, இந்தாங்க உங்களுக்கு வெகுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 3 வீரர்களும் 3 பெட்டியை கொடுத்தாங்களாம். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு பெட்டியில் பணம் இருந்துச்சுங்களாம், பெட்டி நிறைய. இன்னொரு பெட்டியில் தங்க நகைகள் இருந்துச்சான், இன்னொரு பெட்டியில் வஸ்திரங்கள் இருந்துச்சான். ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தன் பிள்ளைகளோடு தன் கணவனோடு நீண்ட நாள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்களாம். ஆனால் அவங்க செய்த காரியம் என்ன தெரியுங்களா, ஒரு சாதாரண பழைய மாற்று துணி அந்த மகாராணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் என்ன இருந்ததோ அதை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தினாங்க. அவங்க செய்த சேவை நிமித்தமாக கர்த்தருடைய கண்களில் தயை கிடைச்சி அவங்க வாழ்நாள் வரைக்கும் செழிப்பாக வாழ்ந்தாங்களாம். அருமையான தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நாங்கள் கட்டாயமாக சொல்லலை. உங்கள் வீட்டு பக்கத்திலையோ சமுதாயத்திலையோ
வீட்டிலேயோ இல்லை உங்கள் கிராமத்திலேயோ, நீ யார் பட்டணத்தில் வசிக்கிறவங்களா இருந்தாலும், நீங்கள் எத்தனை பேரை பசியாக பார்க்குறீங்க? எத்தனை பேர் வஸ்திரம் இல்லாமல், பிள்ளைங்க படிப்புக்கு வசதி இல்லாமல்லாம் இருக்காங்க. யாருக்காவது ஒரு பொறுப்பெடுத்து உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும் போது கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்த கடனை நான் திருப்பி கொடுப்பேன். பார்த்தீங்களா? இது ஒரு வாய்ப்பு நமக்கு. யாரு கொடுக்குற? நீங்களே உங்கள் சொந்த கரங்களினால் நீங்கள் கஷ்டப்பட்ட ஊதியத்தையோ இல்லை ஏதாவது ஒரு வெகுமானத்தையோ ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த சிறியருக்கு கொடுத்தால் எனக்கே கொடுத்தீர்கள் என்று சொன்னாரே, அந்த இயேசுவுக்கு கடன் கொடுக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கிற பொருள் அது சின்னதாவோ அது பெருசாவோ எதுவாக இருந்தாலும் 4 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏழைக்கு இரக்கம் காட்டும் போது நீங்கள் அவருக்கு கொடுக்கிறீங்க. அவருக்கு கடன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம் கண்முன் காணப்பட்டு கஷ்டங்களை சொல்லுகிற மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். 4 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை மேன்மேலும் காப்பார். அருமையான தெய்வ ஜனமே, நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். நல்ல பெயருக்காக எவ்வளவு நன்மைப்படுத்தாலும் இந்த உலக குற்றம் குறைகளை சொல்லும். அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் கொடுக்கிற காரியத்தில் மற்றோரை சிறியோரை நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாசல்களை திறப்பார், வானத்தின் வாசல்களை திறப்பார், இடம் கொள்ளாமல் மற்றும் நமக்கு ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் பயனடைந்தது உண்மையானால் உங்களுக்கு அது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்தி மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, இது விலையேற பெற்றது, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும். அருமையான தெய்வ ஜனமே, நம் கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னீர். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், ஆபத்து காலத்தில் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு அநேகருக்கு பகிர்ந்து கொடு. கர்த்தருக்கென்று கடன் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், உயர்த்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பெருக, நாங்கள் சிறுக. இந்த வார்த்தைகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமீன், ஆமீன். Miracle Life Media.